ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியிருந்திருக்கும் கூலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விசாகப்பட்டினத்துல வாழ்ந்துட்டு வர சத்யராஜுக்கு மூணு பொண்ணுங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு வர சத்யராஜ் திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் சென்னையில இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு ரஜினிகாந்துக்கு தெரிய வருது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்தும் சத்யராஜும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டத்துல இவங்க பிரிஞ்சிடுறாங்க. சத்யராஜோட மரணம் இயற்கையான மரணம் கிடையாது, அவர் கொலை செய்யப்பட்டு தான் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்துக்கு தகவல் போகுது. சூப்பர் ஸ்டார் தன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கினாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. ஆனா இந்த கதைக்கு இவங்க பண்ண திரைக்கதை தான் பல சம்பவங்களை பண்ணிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. வழக்கமா லோகேஷ் கனகராஜ் ஹாலிவுட் படங்கள்ல இன்ஸ்பயர் ஆகி 1-2 சீன் எடுப்பாரு. சில சமயம் மொத்த சீன்ஸே எடுத்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஸ்கிரீன் பிளே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு கான்யார் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி கைதி எடுப்பாரு, கொரியன் மூவி பார்த்து மாஸ்டர் எடுப்பாரு, நோபடி அவுட்லாஸ் பார்த்துட்டு விக்ரம் எடுப்பாரு, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகி லியோ எடுப்பாரு. இப்போ ஹாலிவுட்லாம் போகல, 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் படங்கள் எப்படி வந்துச்சோ அதுல இன்ஸ்பயர் ஆகி இப்போ ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. பேச்சுக்கு ஹாலிவுட் படமான கிரீன் படத்துல இருந்து அந்த எலக்ட்ரிக் சேர் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஆக்சுவலி இந்த படம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் கூலியா நடிச்சு ரிலீஸ் ஆச்சு. தீ படம் அப்ப வந்திருக்க வேண்டிய படம். ரொம்ப ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயாச்சும் பிக்கப் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம்னா கதை அது இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயாச்சும் இவர் தான் வில்லன் சொல்லிட்டு கதையை ஃபாலோ பண்ணா செகண்ட் ஹாஃப்ல யார் வில்லன்னே தெரியல, அவ்வளவு வில்லன்கள் இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு இவர் தான் வில்லன் சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். சூப்பர் ஸ்டார் இன்ட்ரோ தான் மாசா இல்ல, இன்ட்ரோ சாங்காச்சு மாசா இருக்குன்னு பார்த்தா அனிருத் வாய்ஸுக்கு சூப்பர் ஸ்டார் வாய் அடிச்சிட்டு இருக்காரு. படம் பார்க்கும்போது ஒட்டவே இல்லைங்க. இருந்தாலும் சிக்கிடி பாட்டுக்கும் மோனிகா பாட்டுக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் வைப்பானாங்க. இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே, ஆனா செகண்ட் ஹாஃப்ல காது ஜப்பு கிழிஞ்சிருச்சுங்க. இதை பார்க்கும்போது 2ஆம் உலகத்துக்கு இவர் பிஜிஎம் பண்ணார் இல்லையா, அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பிரச்சனைனா, நீங்க படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க காதுல அனிருத் வாய்ஸ் தான் கேட்கும். பாட்டுக்கு மட்டும் இவர் வாய்ஸ் தரல, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அதனால காது அதிருது. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. இந்த படத்தோட பிரச்சனையே ஸ்கிரீன் பிளேயும் கேஸ்டிங் தான். 1000 கோடி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஆளை இறக்கிருக்காங்க. ஆனா இவங்க எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். சௌபின் சாகிர் கூட ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, நல்லாவே நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனாக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ கிடையாது, அவரை சரியா யூஸ் பண்ணவே இல்லை. உபேந்திரா அமீர் கான்லாம் பேச்சுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, அது அமீர் கான்லாம் ஜோக்கர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். ஸ்பெக் சீன்ல ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் டிஏஜிங் பண்ணிருக்காங்க. ஏதோ கூகுள் வியூல பண்ண மாதிரி பொம்மை மாதிரி இருக்காங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவங்களோட பட்ஜெட்ல கேஸ்டிங்கே யூஸ் பண்ணிட்டா அப்புறம் மேக்கிங்ல என்னதான் செலவு பண்ண காசு இருக்கும், அவுட்புட் இப்படிதான் வரும். லோகேஷ் படத்துல நம்ம என்னதான் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு. ரொம்ப ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, விண்டேஜ் சாங், ஒரு சாதாரண கரெக்டுக்கு ஹை மூமெண்ட்னு எதுவுமே இந்த படத்துல ஒர்க் ஆகல. சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வேற, குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டாரை எடுத்து போட்டுட்டோம்னா பேன் இந்தியா லெவல்ல 1000 கோடி அடிச்சிடலாம்னு நினைச்சிட்டாங்க. படத்துல சரக்கு இருக்கணும்ல. சரி, லோகேஷ் கனகராஜ் சொல்ற மாதிரி 1000 கோடிக்கு இந்த படம் இருக்குல்ல, ஆடியன்ஸ் 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி இந்த படம் பாக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒர்த்தா இருக்கும்னு சொன்னாரு. 200 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்து இல்லைங்க. அப்ப இந்த படத்துல எதுவுமே நல்லாலேன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கரிஸ்மேட்டிக் லுக்கு, கெட்டப், பெர்ஃபார்மன்ஸ் பட்டையை கிளப்பிருக்காரு. மொத்த படத்தையும் இவர் தோல்ல தூக்கி தான் சுமக்கிறாரு. டான்ஸ், ஃபைட்னு பட்டையை கிளப்பிட்டாரு. படத்துல ஒரு லென்த்தி டைலாக் வரும், அதுல சிங்கிள் டேக்ல பண்ணிருப்பாப்ல, சூப்பர். ஓவராலா அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம். சரி, கதை தான் பழைய கதை, ஸ்கிரீன் பிளேயாச்சும் புதுசா பண்ணிருக்கலாம்ல, சொதப்பி வச்சிருக்காங்க. இவங்க சொதப்பில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சௌபின் சாகிர் சுருதியை கடத்தி வச்சுட்டு ரஜினிகாந்துக்கு வீடியோ கால் பண்ணுவாரு. பதிலுக்கு ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான கேரக்டரை, சௌபின் சாகிருக்கு சம்பந்தப்பட்ட ஆளை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுவாரு. சுருதிஹாசன் அந்த கேரக்டரை வீடியோ காலில் பார்க்க தான் செய்வாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல அதே கேரக்டர் சுருதி கிட்ட போய் சார் உங்களை கூட்டி வர சொன்னோடனே கார்ல ஏறி புறப்பட்டு போயிடுவாங்க. கருமம். இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கன்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்காட். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல சம்பவம் பண்ணாரே இல்லையோ, நேற்று நைட் ஒரு ட்வீட் போட்டாரு, மொத்த தமிழ்நாடுமே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. சம்பவம் பண்ணிட்டீங்க லோகேஷ்.